9.8 cube minus 6.8 cube. ஸோ உங்களுக்கு ஃபார்முலாவே தெரியல, இதை சம்மா ப்ரொசீட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 9.8க்கு 3 தடவை மல்டிப்ளை பண்ணுவீங்க, 6. இதெல்லாம் கியூப் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஃபார்முலா மெத்தடில் போனீங்கன்னா ஈஸியாக சம்மை முடிச்சிடலாம். எப்படி பண்ணணும் சார்னா, இப்போ 9.8ன்ற இடத்த ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் 6.8ன்னு வருதோ அதை வந்து பின்னு மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபார்முலா ஃபுல்லாமே ஏபியில் தான் மெமரி பண்ணி வச்சுருக்கோம். அதனால நம்மளுக்கு ஏபியில் மாற்றிட்டா நமக்கு ஃபார்முலா ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ 9.8 இருக்கிற இடத்துல நான் ஏன்னு மாற்றிட்டேன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு மேலே மாறிடுமா? கீழே என்னவா மாறும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பிஏ ஏபின்னு எழுதலாமா? ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா என்னது? a minus b into a square plus ab plus b square. கீழே உள்ளதை கீழே உள்ள டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து சேமாக இருக்கா, கேன்சல் பண்ணிக்கலாமா? எல்லா சமக்கும் இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஒரு ஃபார்முலாவில் மேலே ஒரு பேட்டர்ன் வரும், அந்த மேலே உள்ளதுக்கான ஃபார்முலா மட்டும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a மைனஸ் பி தான். ஏவோட வேல்யூ என்னது? 9.8, பியோட வேல்யூ 6.8. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3. ஸோ ஆன்சர் இஸ் 3. ஸோ ஏபிக்கு மாற்றிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிரும். அதுக்கான ஃபார்முலா எழுதுங்க, கேன்சல் பண்ணுங்கள், ஆன்சர் போட்டுருங்க.